Hello friends, welcome to Anni's Kitchen. இன்னைக்கு நாம கார குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு பச்சரிசி ஒரு அரை கப் எடுத்துக்கிறோம், புழுங்கல் அரிசி ஒரு 1.5 கப் எடுத்துக்கிறோம். இந்த பிடியில் நான் அரை பிடி 1.5 பிடின்னு எடுத்திருக்கேன் அளவு. இந்த அளவுக்கு வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வேணும். உளுத்தம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கடுகு ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3, வெங்காயம் ஒரு 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி, பருப்பு, அப்புறம் வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கிறோம். ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம இதை மாவாக அரைக்கலாம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம். இதில் கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா நார்மலாக அரைக்கிற மாவுலேயே நம்ம இந்த கார குழி பணியாரம் செய்யலாம். ஃபஸ்ட்டு 4 மணி நேரம் கழித்து ஃபஸ்ட்டு வெந்தயம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது நல்லா மைய அரைப்படணும். இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிக்கிறோம். இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். இந்த கார குழி பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம தனியாக தான் மாவு அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம சாதாரணமாக அரைக்கிற இட்லி மாவே நல்லா புளிச்சு இடிச்சு அப்படின்னா அந்த மாவில் நம்ம பணியாரம் செஞ்சால் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசையெல்லாம் செஞ்சோன்னா அது ரொம்ப புளிப்பாக தெரியும். அதுக்கு பணியாரம் இந்த மாதிரி தாளித்து கார பணியாரமாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த புளிப்பு தெரியவே தெரியாது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பருப்பு, வெந்தயம் எல்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சு, நல்லா மாவாயிடுச்சு. ஸோ நம்ம இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசியோடையே நம்ம கடைசியாக உப்பும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நான் கல் உப்பு சேர்க்குறதுனால இதிலே போட்டு நல்லா ஒரு 2-3 சுற்று வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடுறேன். இப்போது இந்த மாவை நம்ம எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு 5 மணி நேரம் புளிக்க விடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்லா புளிச்சிருந்தா கூட மாவு இந்த காரப்பணியாரத்தில் புளிப்பு தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம புளிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளோட பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு பேன் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இது கூட கடுகும் ஜீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸில் இது ரெண்டும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சும்மா 1/4 டீஸ்பூன் போதும். இது கூட பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த செவந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், கருவேப்பிலை மட்டும் போட்டால் கூட நல்லாயிருக்கும். இதில் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை போட்டால் கூட நல்லாயிருக்கும். இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்கீரை ரொம்ப அயன் சத்து நிறைஞ்சது, ரொம்ப நல்லதும் கூட ஹெல்த்துக்கு. ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து மாவில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம பணியாரக்கல்லை இந்த டைமில் சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்க்காமல் கூட நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் சுடலாம். பட் அந்த கிறிஸ்பினஸ் வராது, இட்லி மாதிரி வந்துடும். அந்த கிறிஸ்பினஸ் வேணும்னா நம்ம கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்தா தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். இப்போது மாவு ஊற்றிடலாம். குழி நிறைஞ்சி வழிகிற அளவுக்கு ஊற்றக்கூடாது, ஏன்னா பணியாரம் கொஞ்சம் பொங்கி வரும் எப்போவுமே. அதனால் கரெக்டாக குழியை விட ஒரு சின்ன கொஞ்சம் கேப் விட்டு கீழே இருக்கிற மாதிரி ஊற்றினாவே போதும். அப்போ நம்ம திருப்பி போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். பொங்கி வளைஞ்சி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். மேலே பணியாரம் அடிப்பக்கம் வெந்துருச்சு அப்படின்றது மேலேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். சைடில் நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ நல்லா தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தெரியும் போது நம்ம திருப்பி விட்டுறணும். பணியாரத்தை திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேகணும். அடி சைடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். எப்போவுமே பணியாரம் வேக வைக்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃப்ளேம் எப்போவுமே மீடியம் டு லோவில் தான் இருக்கணும், இல்லைனா உள்ளார ஃபுல்லாக வேகாது, வெளியில் தீஞ்சு போயிடும்.
அதுக்காக நம்ம ஃப்ளேம் எப்போவுமே கம்மியாக வச்சு தான் வந்து பணியாரம் செய்யணும். இப்போது நம்மளோட பணியாரம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரம் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.